ஹலோ, ஹாய். நான் இப்போ கொஞ்சம் வெளியில் வந்தேன். என்ன ரீசன்னு சொன்னால் ரூமில் ஏசி இல்லை. ஸோ என்னால் அங்கே ஸ்டே பண்ண முடியலை. கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டியூட்டி முடிஞ்சு 9 hours முடிச்சுட்டு வந்தேன். ஸ்டே பண்ண முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப சூடு. அதனால் கொஞ்சம் அப்படியே வெளியில் வந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு தனியாக வந்து. அதான் சும்மா வந்துட்டு சாப்பிட்டு டைம் பாஸ் பண்ணிவிட்டு போகலான்னு வந்தேன். தனியாக வந்திருக்கேன். பார்ப்போம். சாப்பிட்ருக்கேன். ஓகே, இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தேன்னா நான் எப்போயுமே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் எடுப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். இந்தியன் ஸ்டைலில் தான் இருக்குது, பட் பிடிக்கும் எனக்கு. ஸ்ரீலங்காவிலேருந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணேன். சில்லி பேஸ்ட் எல்லாம் கொடுப்பாங்க, பட் இங்கே அதெல்லாம் இல்லை. இங்கே டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் காட்டு. இங்கே பாருங்கள், சாஸ், அதுக்கப்புறம் ஒலிவ் மாதிரி, அதுக்கப்புறம் சோயா சாஸ், இந்த மாதிரி தான் இருக்குது. ஸ்ரீலங்காவாக இருந்தால் சில்லி பேஸ்ட் எல்லாம் கிடைக்கும், பட் அதெல்லாம் இல்லை இங்கே. பட் நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்குது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஓகே, சாப்பிட்டு வரேன். 3 நாள் ஆச்சு சோறு சாப்பிட்டு. ஒரே குப்பூஸு, அதுக்கப்புறம் குப்பூஸு, ப்ரெட்டு, அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஏன்னா 3 டேஸாக எனக்கு இது இல்லை, ஏசி இல்லை. ஸோ குக் பண்ண முடியாது. அதனால் 3 டேஸாக ரைஸ் சாப்பிடல. நேற்றெல்லாம் நான் டின்னர் எடுத்துக்கவே, இந்த நைட் ஃபுட் எடுத்துக்கவே இல்லை. அதான் ரைஸை பார்த்தோன்னா அப்படியே ரொம்ப ஆசையாக இருக்குது. நல்லா தான் இருக்குது. தனியாக இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி தனியாக உட்காந்து சாப்பிட்றது நல்லா தான் இருக்குது. அதோட இங்கே இந்த ரெஸ்டாரண்ட்டில் யாருமே இல்லை இந்த டைமில். நைட்டுக்கெல்லாம் வந்தால் ஃபுல் க்ரௌடாக இருக்கும், ரொம்ப க்ரௌடாக இருக்கும். பட் இந்த டைமில் சாப்பிட்ற டைமுக்கு யாருமே இல்லை. பார்க்குறீங்களா, யாருமே இல்லை. அந்த மோமோஸ் அது ட்ரை பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஆசையாக இருக்குது. இப்போ இல்லை, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்ப்பேன். நெக்ஸ்ட் எங்கே வந்திருக்கேன்னு தெரியுமா? பாருங்கள், நான் எங்கே வந்திருக்கேன். இந்த பார்லர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே கஸ்டமர் சர்வீஸ் எல்லாம் வேறு லெவலாக இருக்கும். எல்லாருமே நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க தான். ஸோ இதுக்கு தான் நான் எப்போயுமே வருவேன். இந்த இருக்குது, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஆனாலும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கீழே போவேன். டாக்ஸியில் வரலான்னு நினச்சிட்டு அன்றைக்கி நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் யோசித்தேன், பஸ் வந்துச்சு, சும்மா எதுக்கு டாக்ஸியில் போகணும்னு பஸ்ஸில் ஏறியாச்சு. பஸ்ஸில் இறங்கியாச்சு. ரொம்ப சூடாக இருக்குது. பஸ்ஸில் வந்தால் என்ன பிரச்சனைனா, கொஞ்சம் தூரம் நடக்கணும். ஐயோ, சரியான சூடு. இந்த பக்காலால் போயிட்டு பார்ப்போம். அந்த கோகோனட் வாட்டர் அது ஒன்று வாங்கணும். பார்ப்போம், கேட்டு பார்ப்போம் இருக்கா.
அண்ணா கோகனட் வாட்டர் இருக்கா? இந்த இருக்கு அண்ணா. இதை திறக்கும். ஓகே ஓகே. இந்த இருக்கு. இதுதான் கோகனட் வாட்டர். ஊரில் வந்து இதெல்லாம் எங்களுக்கு கணக்கே இல்லை. தூக்கி தூரம் வீசிடுவோம், தூரம் போட்டுருவோம். இப்போ பாருங்கள், இதை காசு கொடுத்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. அண்ணா இது எவ்வளவு? 350? ஓகே, 350. ஸ்ரீலங்கா காசுக்கு 350 ரூபா. இத்தனை தேங்காய் வாங்கலாம் 350 ரூபாய்க்கு? தெரியாது. பாருங்க, இதெல்லாம் இங்கே வந்த பிறகு தான். ஓகே, இது மட்டும் போதும். இது மட்டும் எடுத்துகிட்டு போயிடும். சரியா? நம்ம நாட்டில் இருந்தால் இதில் அருமை விளங்காது. இங்கே பாருங்க, 350 ரூபா. இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஓகே, நான் வந்துட்டேன், வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ ஏசி செய்ய வாரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.